அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இந்த அதிசய மந்திரத்தை வெறும் 10 நிமிஷம் சொல்லி பாருங்க. நீங்க நினைச்ச காரியம் 24 மணி நேரத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திர முறை இது. ஆக்சுவலி இன்னைக்கு நான் பாத்தீங்கன்னா கேரளா போயிருந்தேன். ஒரு ஜோதிடரோட மாநாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், நான் டாரோ ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக நான் போயிருந்தேன். அப்படி போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மந்திரத்தை பரிந்துரை பண்ணாங்க. இந்த மந்திரம் ரொம்ப சிறப்பா வேலை செய்யுங்க, உங்க வியூவர்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மந்திரத்தை நீங்களும் முழு நம்பிக்கையோட பண்ணும்போது உங்களுக்கு மாற்றம் தெரியும். இது விஷ்ணு மாயசுத்தின்னு சொல்லுவாங்க. இந்த மந்திரத்தை நம்ம எந்த அளவுக்கு மன ஒருநிலையோட பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கையில நமக்கு தேவையான விஷயங்கள் ஒன்னொன்னா கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது இந்த மந்திரத்தை எப்படி பயன்படுத்துவாங்க, என்ன பர்பஸ் பயன்படுத்துவாங்கன்னா, இது பாத்தீங்கன்னா செல்வ வளத்துக்கும் உடல் ஆரோக்கியத்துக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்துவாங்க. உங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய நிதி நிலையிலிருந்து நான் மாறுபாடு அடையணும், கொஞ்சம் பண வரவை எனக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கணும், குடும்ப சூழ்நிலையில முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணுங்க. அடுத்தது உடல் ஆரோக்கியம். என் உடம்பு நல்லா ஹெல்த்தியா இருக்கணும், என் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கிறதுனாலும் இதை நீங்க பயன்படுத்தலாம். இதை நீங்க இந்த மந்திரத்தை நான் பிரயோகம் பண்றேன் அப்படிங்கிறனால இது எனக்கு மட்டும்தான் பலன் கொடுக்குமானா கேட்டா அப்படி கிடையாது. இது உங்க சொந்தங்களுக்கும் நீங்க சேர்ந்து பண்ணலாம். ஒரு குடும்பம் அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆரோக்கியத்திற்காகவும் எல்லாருடைய முன்னேற்றத்துக்காகவும் யாராவது ஒருத்தர் பயன்படுத்தினா போதும். அதே போல இந்த மந்திரத்தை பாத்தீங்கன்னா நீங்க தினமும் சொல்லிட்டு வரணும், கடமைக்கு செய்யக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மந்திரத்தை நீங்க சொல்லும் போது விஷ்ணுமாய சுத்தி அப்படிங்கிற அந்த மந்திரத்தோட பொருள் நீங்க உணர்ந்து சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நான் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மனதில் நிறுத்திக்கிட்டு உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நினைச்சுக்கிட்டு இதை நீங்க சொன்னா போதும். இதை எப்படி பிரயோகம் பண்றோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்க பண்ணக்கூடிய காலகட்டத்தில், அதாவது நான் இன்னைக்கு மந்திரம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா எக்காரணத்து கொண்டும் நீங்க பாத்தீங்கன்னா யாரையும் தவறான எண்ணங்களோட பார்க்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த கோவ பார்வை, நெகட்டிவான எண்ணங்கள் கொடுக்காதீங்க. ஏன்னா நீங்க அடுத்தவங்களுக்கு நினைக்கிறது உங்களுக்கும் நடக்கும். அதுபோல அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கே சேர ஆரம்பிக்கும். அதனால எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட பண்ணுங்க. ஒன்று. ரெண்டாவது பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அசைவ உணவை சாப்பிட்றத குறைச்சிருங்க. அசைவ உணவை நீங்க சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் முழுமையா உங்களுக்கு வேலை செய்யாது. இன்கேஸ் நீங்க அசைவம் சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு மந்திரம் சொல்ல வேண்டாம். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லுங்க. போதை வஸ்துக்கள் எக்காரணத்து கொண்டு எடுக்காதீங்க. உங்களுடைய மூளையை குழப்பக்கூடிய எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலுமே அந்த பக்கம் போகாதீங்க. அடுத்தது உடல் ஆரோக்கியம் இல்லாத காலகட்டங்கள், ஒரு சின்ன தலைவலி அப்படின்னா கூட அந்த நேரத்தை நீங்க பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அதர்வைஸ் இது பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா வேலை செய்யும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா மந்திரம் சொல்லி முடித்த உடனே வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்துல வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதே போல ஒரு சில பேர் கொஞ்சம் டைம் எடுக்கும். முதல்ல இந்த மந்திரம் உங்களுக்கு ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்க பார்க்கணும். இந்த மந்திரம் நான் மந்திரம் சொல்லும் போதே வேலை செய்யுங்கிற மாதிரி நம்ம உடம்புல வேலை செய்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு மந்திர பிரயோகம் பண்ணா போதும். இந்த மந்திரத்துக்கு சாப நிவர்த்தி கிடையாது, அதனால இதை நீங்க பண்ணலாம். இப்போ இந்த மந்திரம் எப்படி பிரயோகம் பண்றதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முதல்ல உங்க வீட்டு பூஜை அறையில காலையிலயோ மாலையிலயோ உங்களுக்கு எந்த நேரம் ஃபேவரா இருக்கோ அந்த நேரத்தில் உங்க வீட்டு பூஜை அறையில போய் உட்காந்துக்கோங்க. பூஜை அறை நல்லா சுத்தமா பார்த்துக்கோங்க. எங்களுக்கு தனியான பூஜை அறை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் பூஜை அறைன்னு சாமி படம் வச்சிருக்கூடிய இடம் சுத்தமாக பார்த்துக்கோங்க. அங்கே முதல்ல என்ன பண்ணும், ஊதுபத்தி பற்ற வைங்க. சாம்பிராணி முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டி சாம்பிராணி போடுங்க. அது இல்லாத பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது மூலிகை சாம்பிராணி, இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி அதை நீங்கள் பயன்படுத்துங்க. அடுத்தது விளக்கு ஏற்றிட்டு கற்பூர ஆரத்தி காட்டிட்டு கண்களை மூடிக்கிட்டு ஓம் கங் கணபதி நம அப்படின்னு கணபதியோட மந்திரத்தை முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 108 முறை சொல்லுங்க. அதன் பிறகு அடுத்தது 108 முறை சொல்லணுன்றது முதல் நாள் மட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படக்கூடிய உங்கள் குலதெய்வ மந்திரம். குலதெய்வத்தோட மந்திரம் தெரியலன்னா குலதெய்வத்தோட பெயர் போட்டு நம்மன்னு சொல்லலாம். இப்போ என்ன கருப்பராய தான் குலதெய்வம், கருப்பராயோட மந்திரத்தில் ஓம் கருப்பராய நம அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். அவ்வளோதான். அந்த மாதிரி ஓம் நம போட்டு நம தான் போடணும், நமக போடக்கூடாது. நம சொல்லி உங்க குலதெய்வத்துடைய பெயரை சொல்லணும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா இதையும் ஒரு 108 முறை முதல் நாள் சொல்லுங்க. மூன்றாவது உங்களுக்கு விருப்பமான தெய்வம், உங்களுடைய விருப்பமான தெய்வம் எதுவாக இருந்தாலும், சிவன் விஷ்ணு எதுவாக இருந்தாலுமே அந்த தெய்வத்தோட மந்திரத்தையும் பாத்தீங்கன்னா ஒரு 108 முறை சொல்லுங்க. அடுத்தது நான் கொடுக்கக்கூடிய மந்திரம், இந்த மந்திரத்தை பாத்தீங்கன்னா நான் எழுத்தோடியமா கொடுக்குறேன். ஏன்னா எனக்கே அந்த ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் தப்பு வந்துச்சுன்னு சொன்னாங்க. இன்னும் ட்ரை பண்ணுங்க சொல்ல தான் வரும் அப்படின்னாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா எழுத்தொடிவத்தில் கொடுக்குறேன். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நல்லா மனப்பாடம் பண்ணி சொல்லுங்க. சொல்ல தான் அந்த உச்சரிப்பு சத்தியம் வாய்ந்ததாக மாற ஆரம்பிக்கும். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா 108 முறை சொல்லுங்க. இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய முறை என்னன்னா, கண்களை மூடிக்கிட்டு நல்லா உங்க மூக்கின் வழியாக மூச்சு காற்றை உள்ள இழுத்து அதை உங்களுடைய வயிற்றுல நிறுத்தி மனதுக்குள்ளார உதடும் கூட அசையாமல் மந்திரம் சொல்லிட்டு மூக்கின் வழியாக மெதுவா மூச்சு காற்றை வெளியிடும். இது போல 108 முறை சொல்லுங்க. கவுண்டிங் நீங்க ஜபமாலை பயன்படுத்தலாம். இந்த மாதிரி நீங்க சொல்லி முடிச்ச உடனே உங்க உடம்புல லைட்
லைட்டா அந்த தெய்வ சக்தி இறங்கின ஒரு வித்தியாசம் உங்களுக்கு தெரியும், ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிந்தால் இந்த மந்திரம் உங்களுக்கு வேலை செய்யணும் அர்த்தம். எனக்கு எந்த மாற்றமும் என் உடம்புல தெரியலீங்க, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே தெரியலனா உங்களுக்கு இந்த மந்திரம் வேலை செய்யாது. அதன் பிறகு இதை நீங்க பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. வேலை செய்யறவங்க மட்டும் பயன்படுத்துங்க. அதன் பிறகு உடனே எந்திரிக்க கூடாது. கண்களை மூடிக்கிட்டு உங்களுக்கு பணம் வேணுமா, உடல் ஆரோக்கியம் வேணுமா, என்ன தேவையோ அந்த விஷயத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி எந்தவித கவன சிதறல்களும் இல்லாமல் மன ஒருநிலையோட உங்களுக்கு என்ன தேவையோ அந்த நிலைப்பாட்டோட ஒரு 5-10 நிமிடங்கள் இருந்துட்டு அதன் பிறகு மெதுவாக எழுந்து உங்களோட சாமி இருக்கு இல்லைங்களா, அங்கே தொட்டு கும்பிட்டுட்டு வந்துடுங்க. இதை நீங்கள் தினமும் பண்ணணும். அடுத்த நாள்லேருந்து நீங்கள் பண்ணும்போது 27 முறை மற்ற மந்திரங்களும் 108 முறை விஷ்ணு மாயஸ்ருதியை நீங்கள் சொல்லணும். இதை சொல்ல 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 மாற்றம் தெரியும். நான் இப்போ பணத்துக்காக பண்ணியிருக்கேங்க, எனக்கு பணம் உடனே கூரையை பிச்சுட்டு கொட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கொட்டாது. ஆனால் அந்த பணத்தை அடைவதற்கான வழிகள் ஒன்றுனா உங்களுக்கு கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வழிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் கிடைக்கும். எடுத்தோன்னே எதுவும் நடக்காது, ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். இந்த மந்திரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கடமைக்கு சொல்லாமல் உணர்வுபூர்வமாக மன ஒருநிலையோட சொல்ல ஆரம்பிங்க. தீட்டு வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு சொல்ல வேண்டாம். அதே போல் யாராவது அடைப்பு உங்கள் ஃபேமிலியில் இருக்குன்னா அந்த 48 நாட்களும் மந்திரத்தை பிரயோகம் பண்ணாதீங்க. மற்றபடி நீங்கள் இந்த மந்திரத்தை நல்லாவே பயன்படுத்தலாம். அதற்கான பலன் முழுமையாக கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கையோட பண்ணுங்க, உங்களோட நம்பிக்கை மேலும் உங்களுக்கு பலம் சேர்க்க ஆரம்பிக்கும். இப்போ நான் உங்களுக்கான மந்திரமும் கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.